ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பயிற்சி 5.2 4 சப்டிவிஷன் 4 அதாவது பரவளையத்தின் இவற்றை பின்வற்றிற்கான முனை மற்றும் குவியம் செவ்வகத்தின் நீளம் ஆகியவற்றை காண்க. என்ன சமன்பாடுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதில் வந்து முனை குவியம் கண்டுபிடிக்கணும். இதுக்கு எதுக்கு ஸ்கொயர் இருக்குது? எக்ஸுக்கு மட்டும்தான் ஸ்கொயர் இருக்குது. ஒரே ஒரு ஸ்கொயர் வந்து என்ன சமன்பாடு? பரவளைய சமன்பாடு. என்ன ஸ்கொயரு? ஒரு ஸ்கொயர் வந்துடுச்சு. சரிங்களா? கொடுத்துட்டு கொஸ்டின் எழுதுங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்திருக்கு. அப்போ என்ன ஒன்று மேலே வரும், இல்லை கீழே வரும். மேல் நோக்கிய குவிவு, கீழ் நோக்கிய குவிவு. மேல் நோக்கி திறப்படியுது, கீழ் நோக்கி திறப்படியுது. அது ரெண்டு கான்செப்ட் தான் வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு தீர்க்கலாம். இந்த மாதிரி வந்தாவே முதல்ல எக்ஸ் தனியாக ஒய் தனியாக பிரிச்சிடணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 8y ப்ளஸ் 17 = 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x இந்த எடுத்தோம்னா மைனஸ் 8y மைனஸ் 17. இப்போ இதில் பாதி பாதி எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயரில் பாதி எக்ஸு, 2ல் பாதி 1. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? ஸ்கொயர் பண்ணணும், அதுக்கப்புறம் மைனஸ் போடணும். இங்கே என்ன நம்பர் போட்டோமோ அதை ஸ்கொயர் பண்ணணும். இந்த நம்பர் மைனஸ் 8y மைனஸ் 17. நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இங்கே 1 ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் 1 தான் வரும். அப்போ மைனஸ் 8y மைனஸ் 17. நான் நம்பரை தான் ஸ்கொயர் பண்ணுறேன், அதனால் இங்கே ப்ளஸ் போட்டுறாதீங்க. சரிங்களா? அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இந்த ஒன்றா தானே வந்தானது ப்ளஸ் ஆகிடும். 8y மைனஸ் 17 ப்ளஸ் 1. இப்போ கழிச்சு போடுங்க. மைனஸ் 8y 17ல் 1 போச்சுன்னா மைனஸ் 16. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ், இதில் காமனாக எடுக்கலாம். மைனஸ் 8 எடுத்துருங்க. y ப்ளஸ் 2. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இது எந்த மாடலில் இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் h ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4a y ப்ளஸ் k. இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இது என்ன வடிவம்? பரவளையம். பரவளையம் எந்த நோக்கி திருப்படியுது? கீழ் நோக்கி. கீழ் நோக்கி திறப்புடையது. சரி, அப்போ ஹச்சுக்கு முனை, ஹச்சுக்கமாக்கி இங்கே என்ன இருக்குது? ஹச்சுக்கு பதில் 1. மைனஸில் இருந்தால் ப்ளஸ் எழுதுங்க. கீழே என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 4a. அங்கே என்ன இருக்குது? மைனஸ் 8. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல். a = 8/4. அப்போ ஏவோட மதிப்பு 2. ஏவோட மதிப்பு இருக்குது 2 இருக்குது. சரிங்களா? ஏவுக்கு பதில் இருக்குது 2 இருக்குது. சரிங்களா? சப்ஸ்டிட் பண்ணலாமா? அந்த இடத்துல என்ன வரும்? 2ன்னு வரும். பெருக்கி பாருங்கள். 2 நாங்கள் மைனஸ் 8 அப்படியே வருது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நம்ம என்ன டேபிள் பண்ணலாமா? டேபிள் பாருங்கள். முனை குவியம், அடுத்து இயக்குவரை, அடுத்து L செவ்வகத்தின் நீளம். முனை நம்மளுக்கு என்ன தெரியும்? ஹச்சுக்கமாக்கி. ஹச்சுக்கமா கே. ஹச்சோட மதிப்புனது 1, -2. குவியம் ஹச்சுக்கமா எந்த பக்கம் இருக்குது? ஒய் பக்கம் இருக்குது. என்ன இருக்குது? மைனஸ் a. அப்போ k மைனஸ் a. அப்போ ஹச்சோட மதிப்பு நம்மளுக்கு என்ன தெரியும்? 1. கேவோட மதிப்பு -2. அடுத்தது பார்த்தோன்னா ஏவோட மதிப்பு 2 -2. தேர்ஃபோர் ஆன்சர் என்னது? 1, -4. 1, -4. ஏக்கு வரை எந்த பக்கம் இருக்குது? ஒய் பக்கம் தான் நம்மளுக்கு ஏ இருக்குது. அப்போ ஒய் ஈக்குவல்ட்டு சரியா? கே. நம்ம என்ன போட்டாங்க? மைனஸ். அடுத்து ப்ளஸ் ஏ போடணும். அடுத்து ஒய் ஈக்குவல்ட்டு கேவோட மதிப்பு என்னது? -2 ப்ளஸ் ஏவோட மதிப்பு என்னது? 2. தேர்ஃபோர் ஆன்சர் 0. அடுத்து L செவ்வகத்தின் நீளம் 4a. L செவ்வகத்தின் நீளம் 4. ஏவோட மதிப்பு எவ்வளோ? 2. தேர்ஃபோர் ஆன்சர் எவ்வளோ? 8. இதான் நம்மளுக்கு தேவையான சமன்பாடு. சரிங்களா? இப்போ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். இந்த ஏ ஒண்டி 4, 2, 8 அப்படியே மேலே இருக்க சமன்பாடு வரும். இது வந்து ஹச்சு, இது கே. அப்போ ஹச்சுக்கமா கே. அடுத்தது குவியம் ஹச்சு கே மைனஸ் ஏ. கே மைனஸ் என்ன சொன்னேன்? 0. ஃபஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும்? ஏ போடணும். அடுத்து ஏ போடணும் எடுத்துக்கணும். எந்த பக்கம் ஏ இருக்குது? இந்த பக்கம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒயில் ஆட் பண்ணணும். ஒய்யோட மதிப்பு இந்த -2 ஆட் பண்ணது -4. அடுத்து எந்த பக்கம் இருக்குது? ஒய். அப்போ ஒய் ஈக்குவல்ட்டு கே. இங்கே என்ன போட்டால் மைனஸ், அடுத்து 2. அடுத்து என்ன பண்ணணும்? +2ன்னு போடணும். அடுத்து போட்டால் 0 வந்துடும். இதுதான் நமக்கு தேவையான பரவளையத்தின் சமன்பாடு. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.
இந்த இடம் ஒரு இது மட்டும் திரும்ப சொல்லித்தரேன் கவனிங்க. இங்கே என்ன இருக்கோ அதில் பாதி போடணும். 2ல் பாதி. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு, இந்த மாதிரி கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் சொல்லுவோம். முறையான வர்க்கம். x² - 2xஐ x - 1 ஹோல் ஸ்கொயர் பண்ணலாம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள், இது வரும். நெக்ஸ்ட் டிவைட் பை -1 ஹோல் ஸ்கொயர். இதுக்கு என்ன பண்ணணும், எக்ஸில் பாதி, x² பாதி, எக்ஸு 2ல் பாதி 1. இதுக்கு என்ன ஸ்கொயர் பண்ணணும், இங்கே என்ன இருக்கும் மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த 1 ஸ்கொயர் பண்ணி எழுதணும். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்.